இது வந்து 10 பைசா நாணயம். நல்லா பாருங்கள், 10 பைசா. இந்த 10 பைசா நாணயம் வந்து 1957 முதல் 1998 வரைக்கும் வந்து மக்கள் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 வருடங்கள் வந்து இது வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட இந்த நாணயம் இது வந்து இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த நாணயத்தை பற்றி தெரியும்ட்டு நமக்கு தெரியல. ஸோ அவர்களுக்காக நம்ம வந்து இது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் அவர்களுக்காக இந்த பதிவு மூலமாக ஒரு சில தகவல்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம இதை பதிவு செய்கிறோம். ஆக 41 வருட காலமாக வந்து புழக்கத்தில் இருந்த இந்த 10 பைசா நாணயம் 2011 ஜூன் 30ஆம் தேதி வந்து இதை வந்து செல்லாத காசாக வந்து அரசாங்கம் வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது ஜூன் 30, 2011 இந்திய அரசாங்கம் வந்து இந்த 10 பைசா நாணயங்களை வந்து செல்லா காசாக அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு இது வந்து முற்றிலும் மக்கள் பார்வையிலிருந்து விடுபட்டு போயிடுது. எங்களுடைய குழந்தை பருவத்தில் 10 பைசா அப்படிங்கிறது வந்து மிக அதிக அளவில் வந்து நாங்கள்லாம் வந்து பயன்படுத்திய நாணயம். எனக்கு தெரிஞ்சு 10 பைசாவுக்கு பஸ் டிக்கெட்டெல்லாம் இருந்த காலம்லாம் உண்டு. இந்த 10 பைசா நாணயம் வந்து இதை வந்து 1957 வந்து அச்சிடுறப்போ இந்த நயா பைசா அப்படிங்கிற அந்த ஒரு உருவத்தில் வெளியிடப்பட்ட நாணயத்தில் இந்த 10 பைசா நாணயம் வந்து ஒரு அந்த வகையில் சார்ந்த நாணயம். ஸோ நயா பைசா அப்படிங்கிற அந்த வகையில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட நாணயங்களில் ஒன்று இந்த 10 பைசா நாணயம். இந்த நாணயம் வந்து மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா போன்ற நகரங்களில் வந்து அந்த காலத்தில் வந்து அச்சிடப்பட்டு இந்தியா முழுவதும் வந்து பயன்பாட்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்ட்டு சிலர் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த நயா பைசா அப்படிங்கிற அந்த வார்த்தை இது போன்ற 10 பைசா போன்ற பைசாக்களை வந்து அந்த காலத்தில் வந்து நயா பைசா அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் அச்சிடப்பட்டு வெளியிட்டதன் காரணமாக வந்த பெயர் தான் அந்த நயா பைசா. இதுதான் இந்த 10 பைசாவோட வரலாறு. தெரிஞ்சுக்கோங்க மக்களே.